அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமி தன்ஸீல் அலீம் வ ஃபுர்கானில் மஜீத் யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன் வ கால ஐலன் யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தாலா தனது நல்லடியார்களுக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய அருள்கள் மீது ஆசை வைத்து அவனது ஏவல்களை முடிந்தவரை எடுத்து நடக்குமாறும், அவனது கட்டளைகளை மீறக்கூடியவர்களுக்கு அவன் தயார் செய்திருக்கக்கூடிய தண்டனைகளை பயந்து அவனது விலக்கல்களை விட்டும் முற்றாகவும் தவிந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கு நான் வசியத்தினை நல்லுபதேசம் செய்கிறேன். அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தாலா எமக்கு இந்த மார்க்கத்தில் கடமையாக்கியிருக்கக்கூடிய பல முக்கியமான சமூக கடமைகளில் ஒன்றுதான் சிலத்துர் ரஹம் என்று சொல்லக்கூடிய குடும்ப உறவுகளை பேணுவது என்கிற ஒரு பகுதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மக்காவுடைய வாழ்க்கையில் தௌஹீதை பிரச்சாரம் செய்யக்கூடிய அதே நேரத்தில் குடும்ப உறவுகளை நாம் பேணி வாழ வேண்டும் என்கிற விஷயத்தையும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். நபித்துவத்துக்கு முன்பிருந்தே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பண்பாட்டை பேணி வந்திருக்கிறார்கள். மறுமை நாள் நெருங்குகிற போது கொஞ்சம் கொஞ்சமாக குடும்ப உறவை பேணுகிற பழக்கம் இல்லாமல் போகும், குடும்ப உறவுக்கான முக்கியத்துவம் இல்லாமல் போகும் என்பதை நாங்கள் ஹதீஸ்கள் வாயிலாக அறிகிறோம். இந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குடும்ப உறவுகளை பேணுவதனுடைய மார்க்க ரீதியான முக்கியத்துவத்தை சுருக்கமாக இந்த ஹுத்பா உரையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இஸ்லாத்தில் உறவுகள் பல முறையில் வரும். ஒன்று பிறப்பின் அடிப்படையில் வரக்கூடிய உறவு. இதற்குத்தான் அர்ரஹம், குடல்வாயு சடங்கள் என்று சொல்வார்கள், இரத்த உறவு என்று சொல்வார்கள். இது பிறப்பின் அடிப்படையில் வரக்கூடிய உறவு முறை. இரண்டாவது திருமணத்தின் அடிப்படையில் வரக்கூடிய உறவு முறை. நாம் ஒரு பெண்ணை திருமணம் முடித்ததன் பிறகு அவர் எங்களுக்கு மனைவியாகிறார், அந்த மனைவியினுடைய தாய் எங்களுக்கு மாமியாகிறார்கள். இப்படி வரக்கூடிய உறவு முறை. மூன்றாவது பால்குடி மூலமாக வரக்கூடிய உறவு முறை. இந்த உறவுகளில் இரத்த உறவு என்கிறது இஸ்லாத்தில் வலுவான மார்க்க கடமையாகும். இரத்த உறவு என்று சொன்னால் அதற்கு அரபியிலே சொல்லப்படக்கூடிய வார்த்தை அர் ரஹம் என்பதாகும். ரஹம் என்கிற அரபு வார்த்தையினுடைய நேரடி அர்த்தம் என்னவென்றால் கற்பப்பை. அதிலிருந்துதான் அன்பு வருகிறது. அதனால்தான் தமிழ் மொழியிலும் கரு என்கிற அந்த வார்த்தையிலிருந்துதான் கருணை என்கிற வார்த்தை வருகிறது. இந்த ரஹம் என்கிற வார்த்தையிலிருந்துதான் ரஹ்மான் ரஹீம் என்கிற அல்லாஹ்வுடைய பெயர்களையும் நாங்கள் பார்க்கிறோம். இந்த ரஹம் என்று சொன்னால் என்ன என்று கேட்டால், உதாரணமாக நான் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்திருக்கிறேன். அந்த தாயின் வயிற்றில் பிறந்த ஆண்கள் பெண்கள் என்னுடைய சகோதரர் சகோதரிகள் ஆகுவாங்க. இது இரத்த உறவு. இப்போது நான் திருமணம் முடித்து எனக்கு குழந்தைகள் இருக்கிறது, என் சகோதரர்களுக்கும் குழந்தை இருக்கிறது, இரத்த உறவாக ஆகிறது. இப்படி இந்த உறவு விரிந்து செல்லும்.
என் தந்தையின் சகோதர சகோதரிகள், என் தாயின் சகோதர சகோதரிகள் என்று அந்த உறவு பலமாக இருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, மார்க்கத்தின் அடிப்படையில் இந்த உறவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியத்துவம் எங்களோட வாழ்க்கையில் கொடுக்கப்படுகிறதா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் உண்மையான பதில். உதாரணமா, ஒருவர் மரணிக்கிறார், அவருக்கு ஒரு மனைவியும் 2 பெண் பிள்ளைகளும் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மௌத்தா போனவருடைய சொத்தில் 8இல் ஒரு பகுதி அந்த மனைவிக்கு கொடுக்கப்படும், 3இல் 2 பகுதி அந்த 2 பிள்ளைகளுக்கும் பிரித்து கொடுக்கப்படும். மிஞ்சிய சொத்து அவருடைய உடன் பிறந்த சகோதரர்களுக்கு போகும். இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் எங்கேயாவது ஒருவர் மௌத்தா போய் அவருடைய சகோதரர்களுக்கு சொத்து போகிற நிலைமை இருக்குதா? அப்படி யாராவது வந்து சகோதரர்கள் சொத்து கேட்டா சொத்து கொடுக்கப்படுமா? ஒருவர் மரணித்தால் அவருடைய தாய்க்கு சொத்தில் பங்கு இருக்கிறது. ஒருவர் மரணித்து அவருக்கு மனைவியும் பிள்ளையும் இருந்தா அவங்களுக்குள்ளதான் சொத்து போகுது. ஒரு உம்மா வந்து என் பிள்ளையுடைய சொத்தை தாங்கன்னு கேட்டா நாங்க என்ன சொல்லுவோம்? பிள்ளையே மௌத்தா போனதுக்கு பிறகு சொத்துல வந்து பங்கு கேட்கிறார், இவெல்லாம் ஒரு தாயா என்று நாங்கள் கேட்போம். ஆனால் அல்லாஹு தாலா ஒருவர் மரணித்தால் அவருடைய சொத்தில் பங்கு கொடுக்க வேண்டிய உறவுகளை எல்லாம் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறார். நாங்க யாருமே அதை செய்வதில்லை. இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், தில்க ஹுதூதுல்லா, இது அல்லாஹ் போட்ட வரையறை, இதை நீங்கள் மீறாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இரத்த உறவுக்கும் திருமண உறவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பாருங்கள். நான் குறைச்சி சொல்றதுக்காக சொல்லல, நாங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதற்கு போதிய அளவு முக்கியத்துவம் கொடுக்கல என்கிறத விளங்குறதுக்காக சொல்கிறேன். நான் ஒரு திருமணம் முடிக்கிறேன், என் மனைவியை நான் விரும்பினால் தலாக் சொல்லலாம், என் மனைவி என்னிடமிருந்து விவாகரத்து பெறலாம், திருமண உறவு முறியறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் மரணித்தால் என் மனைவி இன்னொரு திருமணம் முடிக்கலாம், வேறொருவருடைய மனைவியாக மாறலாம். 2 பேரில் யாராவது ஒருவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போனால் திருமண உறவு முறிந்துவிடும். ஆனால் நான் ஒருவருக்கு மகனாக பிறந்தால், வாப்பா முஸ்லிமாக இருந்தாலும் காபிராக இருந்தாலும் வாப்பா தான், உறவு முடியாது. இந்த உறவை விவாகரத்து செய்ய முடியாது, தலாக்கு சொல்ல முடியாது. உயிரோடு இருந்தாலும் மௌத்தாக போனாலும் இந்த உறவு மாறாது. அப்ப இந்த இரத்த உறவுக்கு முக்கியத்துவம் கூட இருக்கிறது. இதை இன்னொரு கோணத்தில் சிந்தித்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த இரத்த உறவு அல்லாஹ்வின் அரசில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே அந்த இரத்த உறவு, யா அல்லாஹ், என்னை யார் சேர்ந்து நடக்கிறார்களோ அவர்களை நீ சேர்ந்து நடப்பாயாக, என்னை யார் துண்டித்து விடுகிறார்களோ அவர்களை நீயும் துண்டித்து விடுவாயாக என்று இரத்த உறவு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறது என்று நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். நாம் இரத்த உறவை சேர்ந்து நடந்தால் அல்லாஹ்வோடு எங்களுக்கு தொடர்பு இருக்கிறது. இரத்த உறவை துண்டித்து வாழ்ந்தால் அல்லாஹ்வோடு உள்ள உறவை நாம் துண்டித்திருக்கிறோம் என்று இந்த ஹதீஸ் சொல்கிறது. ஏன் இந்த முக்கியத்துவம்? எனக்குரிய மனைவியை நான் தெரிவு செய்கிறேன், அதுல ஏண்ட பங்கு இருக்குது. எனக்குரிய நண்பர்களை நான் தெரிவு செய்கிறேன், என்னோட படித்தவங்க, என்னோட வேலை செய்கிறவங்க, நான் வாழ்கிற ஏரியாவில் வாழ்றவங்க, இப்படி ஏதோ ஒரு தொடர்பின் ஊடாக நான் நண்பர்களை உருவாக்கி கொள்கிறேன். ஆனால் என் தந்தை யார் என்று நான் முடிவு செய்யல, என் சாச்சா பெரியப்பா யார் என்று நான் முடிவு செய்யல, எனக்கு மாமா மாமி யார் என்பது நான் முடிவு செய்யல, என் தம்பி தங்கைகள் நானா தாத்தா யாருங்கிறதை நான் முடிவு செய்யல. இதெல்லாம் அல்லாஹ் செஞ்ச முடிவு. இவர் உனக்கு வாப்பா, இவர் உனக்கு சாச்சா, இவர் உனக்கு நானா, இவர் உனக்கு தங்கச்சி, இந்த உறவு அல்லாஹ் தந்தது. நாங்களாக தெரிவு செய்த உறவுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கூட அல்லாஹ்வால் தெரிவு செய்ய தரப்பட்ட இந்த இரத்த உறவுக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வோடு உள்ள உறவை துண்டிக்கிறோம். இந்த அடிப்படையில் மார்க்கம் இதற்கு ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, சும்மா பேசும்போது இதுல எல்லாம் நாங்கள் என்ன பெரிய தப்பு செஞ்சோம் என்கிற எண்ணம் வரலாம். ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ
குடும்ப உறவுக்கும் இரத்த உறவுக்கும் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை போதிய அளவு நம்ம கொடுக்காம இருக்கிறோம். எங்களோட நண்பர்களோட தொடர்பு வைக்கிறதுல நாங்க காட்டக்கூடிய அக்கறைய எங்களோட உறவுகளோட தொடர்பு கொள்ள வைக்கிறதுக்குள்ள அந்த காட்டுறது இல்லை. இப்ப கூட்டாளிமாரோட சில பேருக்கு ஒரு நாளைக்கு 4-5 தடவை நம்ம டெலிஃபோன் எடுத்து பேசுவோம். உமா பாப்பா இருப்பாங்க, அவங்கள்ட்ட பேசுறதுக்கு பெருசா எங்கள்கிட்ட ஒரு சப்ஜெக்ட் இருக்காது. என்னத்த பேசுறது, கோல் எடுத்தா சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க, சோமாயிக்கிறீங்களான்னு கேட்பாங்க, கவனமாயிரின்னு சொல்லுவாங்க, இதே தான் ரிப்பீட் பண்ணுவாங்க. ஆனால் அப்ப நாங்க அவங்கள்ட்ட சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனா எங்களோட வயசை கேட்கணும், எங்களோட பேச்சை கேட்கணும், நாங்க எப்படி இருக்கிறோம் என்கிறத அறிஞ்சு கொள்ளணும், என் பிள்ளை என்னோட தொடர்புல இருக்கிறானா இல்லையாங்கிற அந்த ஏக்கம் அவர்களுக்கு இருக்கு. நாங்க எங்களோட பலவித கூட்டாளிமாருக்கு டைமுக்கு டைம் கோல் எடுத்துக் கொள்கிறோம். எங்களோட உறவுகளுக்கு அந்த அளவுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அவங்களோட டைம் செலவழிக்க நாங்க விரும்புறது இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் இதுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அழுத்தம் என்னன்னு சொன்னால், அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா இரத்த உறவை துண்டிக்கிறத கடுமையா கண்டிச்சுக்கிறார். வத்துக்கத்தாவு அர்ஹாமஹும், அதாவது பூமியிலே குழப்பம் உண்டு பண்ணி இரத்த உறவை துண்டிப்பார்கள். உலாய்கல்லதீன லஅனஹுமுல்லாஹ், அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான். அவர்களுடைய கண்களை அல்லாஹ் குருடாக்குறான், அவங்களுடைய காதுகளை அல்லாஹ் செவிடாக்குறான் என்று அல்லாஹு தஆலா குடும்ப உறவை துண்டிச்சு வாழ்றவங்களை குர்ஆன்ல லஅனத் செய்து கண்டித்து பேசுகிறார். இஸ்லாம் அல்லாஹ்வோ ரசூலோ ஒரு விஷயத்தை சாபமிட்டால் அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா அது பெரும்பாவங்கள் உண்டு. இஸ்லாத்துல சின்ன பாவம் இருக்குது, பெரிய பாவம் இருக்குது. பெரும் பாவங்களை நாங்கள் தவிர்த்து கொண்டால் சின்ன பாவங்களை அல்லாஹு தஆலா தானாகவே மன்னிச்சிருவான். நாங்க சலாம் சொல்வதினூடாக, ஒளி செய்வதினூடாக, நாங்க பள்ளிக்கு நடந்து வருவதினூடாக, இப்படி அல்லாஹு தஆலா தானாகவே அதை மன்னிப்பான். நான் நிபந்தனை என்னன்னா, பெரும்பாவங்களை நாங்கள் தவிர்த்திருக்க வேண்டும். பெரும்பாவம்டா என்ன? ஒரு பாவத்தை சொல்லி அல்லாஹ்வோ ரசூலோ அந்த பாவத்தை செய்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள் என்று சொன்னால் அது பெரும்பாவம். இன்னொரு அடையாளம் என்னன்னு கேட்டா, ஏதாவது ஒரு விஷயத்தை செய்தால் நரகம் என்றோ, ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறவர் சுவர்க்கம் செல்ல மாட்டார் என்றோ குர்ஆனோ ஹதீஸோ சொன்னால் அதுவும் பெரும்பாவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉர் ரஹம், குடும்ப உறவை துண்டித்து வாழ்பவர் சுவனம் செல்ல மாட்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப குடும்ப உறவை துண்டித்து வாழ்தல் என்கிறது பெரும்பாவங்களில் ஒன்று. அன்புள்ள சகோதரர்களே, நிறைய குடும்பங்களுக்குள்ள சின்ன சின்ன சொத்து பிரச்சனை இருக்கு. ஒரு அடி 2 அடி காணி வேலி பிரச்சனைக்கு. இதற்காக உடம்பிறந்த சகோதர சகோதரிகள் வருடக்கணக்காக பேசாம இருக்கிறவங்களை பார்க்கிறோம். நாங்க மௌத்து ஹயாத்துக்கும் தேவையில்லை என்று முடிவெடுக்கிறவங்களை நாங்க பார்க்கிறோம். சாதாரணமா மனைவிக்கும் சகோதரிகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்காக குடும்ப உறவுகளை துண்டித்து பேச்சுவார்த்தை வைக்காம இருக்கிறவங்களை நாங்க பார்க்கிறோம். இது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, குடும்ப உறவுல நாங்க முதன்மைப்படுத்துறவங்க யார்? யாருக்கு நாங்க முன்னுரிமை கொடுக்கணும் என்று பார்த்தால், தாய் தந்தை, இவங்க 2 பேரும் தான் குடும்பத்தினுடைய ஆணிவேரா இருக்கிறவங்க. இவங்களை வச்சுதான் நாங்க உறவை சொல்றோம். நாங்க பாப்பாட நானா, அதனால பெரியப்பா, பாப்பாட தங்கச்சி அதனால மாமி, உம்மாட தங்கச்சி அதனால சாட்சி. அப்ப உறவுடைய பேசிக் தாய் தந்தை. இந்த தாய் தந்தை விஷயத்துல இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளிடத்துல அவங்களுடைய அந்த அந்தஸ்து அப்படியே குறைஞ்சு போய் தாய் தந்தை இடத்துல நிறைய எதிர்பார்க்கிறாங்க. அவங்களோட ஆசைகள் எதிர்பார்ப்புகள் பெற்றோருடாக சரியாக நிறைவேற்றப்படலைன்னு சொன்னா தாய் தந்தைக்குரிய மரியாதை கொடுக்காம இருக்கிறாங்க. சின்ன சின்ன
ஆசைகளுக்கெல்லாம் தாய் தந்தையை பலி கொடுக்கக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு சமூகம் வளர்ந்து வருகிறது. வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு மத்தியில், யுவதிகளுக்கு மத்தியில் தாய் தந்தையினுடைய அதாவது அந்தஸ்து குறைஞ்சு போயிருக்கு. அன்புள்ள சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மறுமை நாளின் அடையாளமாக சொன்னார்கள். அந்தலிதல் அமத்து ரப்பத்தஹா, மறுமை நாளின் அடையாளம் அடிமை பெண் தன் எஜமானியை பெற்றெடுப்பாள். உம்மாமார் அடிமைகள் போன்றும் மகள்மார் எஜமானிகள் போடும் ஆகிற காலம் வரும். இது மறுமை நாளுடைய அடையாளம். இப்ப நாங்கள்லாம் ஒரு சின்ன காலம் இருந்தது. குளிக்கிறதுக்காக ஆத்துக்கோ குளத்துக்கோ எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போவாங்க. தாய் புள்ள எல்லாரும் போவாங்க. உம்மா உடுப்பு கழுவி தருவா. நாங்கள் அதை தூக்கிட்டு வந்து காய போடுவோம். அவங்க லேட்டாகி வருவாங்க. வீட்டில் ஏதாவது ஒரு வேலை நடக்கும், எல்லாருமா சேர்ந்து நாங்கள் செய்வோம். சின்ன சின்ன உழைப்புக்குரிய வேலைகள் வீட்டில் நடக்கும். எல்லாரும் உம்மா வாப்பா புள்ள எல்லாரும் சேர்ந்து செய்வாங்க. வயல் வேலையா புள்ள குட்டி எல்லாரும் வைத்திருந்து ஏதோ செய்வாங்க. ஆனா இப்ப தாய் தந்தையினுடைய கஷ்டத்தில் பங்கெடுக்காத ஒரு சமூகம் உருவாகி வருகிறது. அவங்க வளர்ந்து வந்திருந்தாலும் சாப்பிட்ட தட்டை கூட கழுகாத பொம்பளை பிள்ளைகள் வளர்ந்து வராங்க. தாங்கள் அணிகிற ஆடைகளை கூட கழுகாத பிள்ளைகள் வராங்க. சில தாய்மார் இதை பெருமையா சொல்றாங்க, என் பிள்ளைக்கு இந்த தேத்தனி கூட ஊத்த தெரியாது. இப்படி ஒரு சமூகம் உருவாகி வருகிறது. இந்த சமூகத்துல பெற்றாருடைய மரியாதை அப்படியே குறைஞ்சு போகும். இன்னைக்கு உள்ள சூழல் எப்படின்னு சொன்னால், ஒரு புள்ள, நாங்கெல்லாம் சின்ன வயசுல பாப்பா இருக்கிற திசைக்கு கால் நீட்ட விட மாட்டாங்க. அம்மாமார் பாப்பா அந்த பக்கம் இருந்தா பாப்பாவை நோக்கி கால் நீட்டி இருக்க விட மாட்டாங்க. இப்ப சாதாரணமா ஒரு பாப்பா மகனும் ஒண்டா இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் இஷ்டோட காலை வச்சுட்டு போனை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பிரச்சனையா பார்க்கறது இல்லை. பிள்ளைகளோட சிந்தனை எப்படி வளர்ந்துருக்குன்னா, இந்த இடத்துல உமா கூட்டிட்டு வாரா, மகன் காலை கொஞ்சம் தூக்குங்கன்னு சொன்னா தான் காலை தூக்கணும்ங்கிறது அந்த பிள்ளைக்கு விளங்குது. அதை உணர்ந்து செயல்படக்கூடிய நிலைமை இல்லாம போகும். தான் கேட்ட ஒன்றை பெற்றோர் தரவில்லை என்பதற்காக உடனே அவங்கள வெறுக்கிற நிலை ஏற்படுது. சின்ன ஒரு டெலிபோன் தொடர்பு, ஒரு மிஸ்கால் தொடர்புக்காக உம்மா பாப்பாவை உதறிவிட்டு வீட்டை விட்டு போற ஆட்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். எனவே நாங்கள் அழுத்தமா தாய் தந்தையினுடைய அந்தஸ்து சம்பந்தமான செய்தியை பிள்ளைகளுடைய மனசுல பதியணும். இங்க நிறைய பெற்றோர்கள் இருக்கிறீங்க, வாப்பாமார் இருக்கிறீங்க, பிள்ளைகளுக்காகத்தான் நீங்க உழைக்கிறீங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. உங்களோட வாழ்க்கையை அதுக்காகத்தான் நீங்க தியாகம் செய்றீங்க. ஆனால் எந்த பிள்ளைக்காக நீங்க தியாகம் செஞ்சு உங்களோட வாழ்க்கையை இங்க கழிக்கிறீங்களோ அந்த பிள்ளையிடத்தில் உங்களை பற்றிய மரியாதை எந்த மாதிரி இருக்குது? உங்களுக்காக அவங்க என்ன செய்ய தயாரா இருப்பாங்க? வெறுமனே நீங்க இங்க இருந்து சம்பாதிச்சு அனுப்பக்கூடிய பணத்தை மட்டும்தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்களா? உங்களுக்காக அவங்க எதை விட்டு கொடுக்க தயாருங்கிற நிலையில் இருக்கிறாங்க. இதை நீங்க சரியாக பார்த்து சரி செய்யலைன்னு சொன்னா வாழ்வின் கடைசி காலத்துல கவலையோடு எங்களோட வாழ்க்கையை கழிக்கிற சூழ்நிலை ஏற்படும். அல்லாஹு தஆலா அழகான ஒரு துஆவை இதுக்கு கட்டி தருகிறார். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَجَعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. யா அல்லாஹ், எங்களுடைய மனைவிகளையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக ஆக்குவாயாக. எங்களை நல்லவர்களை வழி நடத்தக்கூடிய இமாம்களாக ஆக்குவாயாக. இந்த துஆ நாங்க செய்யணும். இல்லைன்னா எங்கட கடைசி காலத்துல எங்கட பிள்ளைகளை பார்க்கறதுக்கு எங்களுக்கு எரிச்சலா இருக்கு. ஆனா ஒன்று செய்ய முடியாத ஒரு கையாலாகாத நிலைமை ஏற்படும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மார்க்கம் இதுல கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, எங்களை அறியாம பெற்றோரை நோவினை செய்யக்கூடிய ஒரு சந்ததி உருவாகி வருகிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆம்பளை பிள்ளைகள் வீட்டில் எந்த பொறுப்புலையும் கவனம் இல்லாம இருக்கிறாங்க. அவங்களோட துணிகளை உம்மா தான் கழுகணும், உம்மா தான் காய வைக்கணும், உம்மா தான் எடுத்து மடிச்சு வைக்கணும். உடுத்துட்டு கலட்டி போடுற வேலையை மட்டும் செய்யறாங்க. என் தாய் என்னை விட பலகீனமா இருக்கிறா, ஏண்ட வேலைகளை என் தாயிட பொறுப்புல நான் கொடுக்க கூடாது என்கிற உணர்வு பிள்ளைக்கு வருகிறது. அப்ப அந்த பிள்ளைக்கு பெற்றோருடைய கஷ்டம் எப்படி விளங்கும்? என் தாயை கஷ்டப்பட விடக்கூடாது என்கிற சிந்தனை எப்படி வரும்?
இப்படியே பழகி பழகி என்ன நினைக்கிறாங்கன்னா, உம்மா வேலை செய்கிற பக்குவத்தோடு இருக்கிற காலம் வரைக்கும் ஏண்ட வீட்டுல இருக்கட்டும், ஏண்ட பிள்ளைய பார்த்துக்கட்டும், ஏண்ட வீட்டை பார்த்துக்கட்டும், எனக்கு சமைச்சு போடட்டும். எப்ப உம்மாக்கு ஏறாம போகுதோ, எப்ப தாய் படுத்த படுக்கைக்காகிறாவோ, அப்ப பிள்ளைகள் பந்தாடுறாங்க. நான் மட்டுமா உம்மாக்கு புள்ள, நீயும் புள்ளதானே, நானே பார்க்கணுமா, நீயும் பாருன்னு சொல்லி தாய் தந்தையை பந்தாடுகிற நிலை உருவாகுது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பேசிக்ல இருந்து இதை நாங்க மாத்தலன்னு சொன்னா, நாங்க எவ்வளவுதான் தியாகம் செய்தாலும் கடைசியில் ஒரு கவலையான ஒரு நிலைக்கு நாங்கள் செல்வோம். தாய் தந்தை இந்த ரெண்டு பேரையும் யாருக்கு உறவுல அதிக முக்கியத்துவம் சொன்னா தாய்க்கு என்று சொல்லி எங்களுக்கு மார்க்கம் சொல்லுது. ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், இந்த உலகத்திலே நான் அதிகம் நன்மை யாருக்கு செய்யணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னோட உம்மாக்குன்னு சொன்னாங்க. ரெண்டாவது யாருக்குன்னு கேட்டாங்க, ரெண்டாவது உன்னோட உம்மாக்குன்னு சொன்னாங்க. மூணாவது யாருக்குன்னு கேட்டாங்க, மூணாவது உன்னோட உம்மாக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகுதான் தந்தை என்று சொன்னார்கள். தந்தையுடைய அதாவது தாயுடைய இடத்துல பக்கத்துல கூட பாப்பாவை வைக்கலாம், மூணாவது கட்டமா சொல்றாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, குர்ஆன்ல அல்லாஹு தஆலா தாய் கஷ்டத்தின் மீது கஷ்டத்தை அனுபவித்து பிள்ளையை சுமந்தால், கஷ்டத்தின் மேல் கஷ்டப்பட்டு பிள்ளைய பெற்றா 2 வருஷம் பால் கொடுத்தாள். இந்த 3 கஷ்டத்திலையும் வாப்பாக்கு பங்கில்லை. என்ன கஷ்டப்பட்டாலும் அவள் தான் சுமக்கணும், என்ன கஷ்டப்பட்டாலும் அவள் தான் பெறணும், என்ன கஷ்டப்பட்டாலும் அவள் தான் பால் கொடுத்தாங்க. இதுக்கு அடுத்ததாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பாவை சொல்றாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி இன்றைக்கு பிள்ளைகள் உம்மா மாற வேலைக்காரியாக வச்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த நிலைமை உங்களோட குடும்பத்திலையும் இருக்கும், எங்கட குடும்பத்திலையும் இருக்கும். இது வந்து உக்கூக்குல் வாலிதைன் என்கிற குற்றத்துக்குள்ள வந்து சேரும். பெற்றோரை நோவினை செய்தல் என்கிற வகையில வந்து சேரும். பெற்றோரை நோவினா அடிச்சு நோவினை செய்யறது மட்டும் இல்லை, வார்த்தைகளால நோவினை செய்யறது, சிந்தனையால நோவினை செய்யறது, இது வரும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நீங்க யோசிச்சு உங்களோட வீட்டில் இந்த சூழ்நிலை இருந்துச்சுன்னு சொன்னா அதை மாற்றணும். எந்த வீட்டில் வயது போனவர்கள் கவலையோட மனம் நொந்து வாழ்றாங்களோ அந்த வீட்டில் அல்லாஹ்வுடைய பரக்கத் சரியா கிடைக்காது. எனவே இந்த பகுதி நாங்கள் அதிகமாக யோசிக்க வேண்டிய ஒரு பகுதி. அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதுல அடுத்த கட்டம் எங்கட உம்மா வாப்பாமார் வயசு போன காலத்துல எங்கட வீட்டில் இருக்கிற கட்டம். இன்றைக்கு உள்ள பிள்ளைகளுக்கு மூத்தவங்களுக்கு வேலை செய்யறது விருப்பம் இல்லை, மூத்தவங்க சொல்றதை கேட்கறதும் விருப்பம் இல்லை. அவங்கள மேலதிகமான ஒரு சுமையாக பார்க்கிற நிலைமை இருக்குது. ஆனால் எங்கட வீட்டில் வயசு போன உம்மா பாப்பா இருந்தா நல்ல நினைங்க, அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய ஒரு உசுரிக்குது, குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு உசுரிக்குது. நீங்க வெளியே போனா உங்களுக்காக துஆ செய்யறதுக்கு ஒரு உசுர் இருக்குது. நீங்க பெய்த்து வாரன்னு சொன்னா அல்லாஹ்ட காவன்னு உங்களுக்கு துஆ செய்யறதுக்கான ஒரு உசுர் இருக்குது. அல்லாஹ்வுடைய இரக்கமும் கருணையும் வந்து சேர்றதுக்கான ஒரு உசுர் இருக்குது. இவங்களால என்ன நன்மைன்னு நீங்க நினைக்கலாம். ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பலவீனமானவர்கள், ஏழைகள், முதியவர்களினால் தான் நீங்கள் உணவளிக்கப்படுறீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருள்கள் எல்லாம் உங்களோட முயற்சியால கிடைக்கல, இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளினாலும் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பலகீனங்களானாலும் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்குது. எப்படி என்றால், ஆடு மாடுகளுக்காக மழை பெய்வது போல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பலகீனவர்களினால இந்த பாக்கியங்கள் எங்களுக்கு கிடைக்கிறது. ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உறவுடைய விஷயத்துல தாய் தந்தைகள் புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதே மாதிரி இரத்த உறவு சகோதர உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு சூழ்நிலை எங்களை அறியாமலே எங்களுக்குள்ள இருக்குது. இப்படி இருந்தால் இவற்றை நாங்கள் சரி செய்யணும். இதுல இந்த கெப்பை, இந்த இடைவெளியை குறைக்கிறதுக்கான முயற்சியை நாங்கள் செய்யணும். எங்களோட பிள்ளைகளையும் உறவுகளை மதிக்கக்கூடிய ஒரு நிலைகளை, உறவுகளுடனான தொடர்பை தொடர்ந்து பேணக்கூடிய ஒரு நிலையினை வளர்க்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. ஒருவேளை நாங்க பிள்ளைகளோட இல்லை என்று சொன்னாலும் இந்த விஷயத்தில் நாங்கள் அக்கறை செலுத்த வேண்டும். உறவுகளை மதிக்கக்கூடிய பிள்ளை இருந்தால்தான் அவங்களும் உங்களும் மதிக்கிறவங்களா இருப்பாங்க. இந்த விஷயத்துல கவனம் செலுத்துவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அடிப்படையான மார்க்க கடமையான இந்த விஷயத்துல
பேணுதலோடு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அதை நல்ல முறையில் கடைபிடிக்கக்கூடிய வாய்ப்பையும் எனக்கும் உங்களுக்கு தந்தருவானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.